நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த நர்ஸ் லேடி இருக்காங்களா, அவங்கள தான் காமிச்சிட்ருக்காங்க. நாங்கள் அன்பரசிக்கிட்ட இந்த ஃபோட்டோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அன்பரசியோட ஃபோட்டோவா, சரி சரி அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், எங்கள் ஃபேமிலி தான், கொடுத்துருங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு சிவகாமி கேட்குறாங்க. இல்லை இது அன்பரசிட்ட தான் கொடுக்கணும், அந்த பொண்ணு பாவம் ரொம்ப வருஷமாக அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்காங்களாம், இந்த ஃபோட்டோக்காக ரொம்ப வந்துட்டு ஆசையாக வெயிட் பண்ணுறாங்க, அதனால தான் வந்துட்டு அவங்கக்கிட்டே நேரில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க. எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா, எங்கள் வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டோம், அப்புறம் என்ன எங்ககிட்டே கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல அந்த சைடு மங்காவும் சேர்ந்து ஜாலரை தட்டிக்கிட்டு இருக்க, சரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துட்டு போகிறாங்க. அதை வந்துட்டு அந்த சைடு சந்திரசேகர் பார்த்துறாங்க. எதுக்கு அவங்க ஏதோ ஒரு கவர் மாதிரி இவகிட்ட கொடுத்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வராங்க. முதல்ல அவன் அப்பா வந்துட்டு யாருன்னு பார்ப்போம், ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண போக, இங்கே பாரு பார்த்தது கிழிச்சு போட்டுருணும், இந்த ஃபோட்டோவை நம்ம தான் கடைசியாக பார்த்ததா இருக்கணும், அவள் கை கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அதை தான் நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிற நேரத்தில் சந்திரசேகர் பக்கத்தில் வந்துடுறாங்க. டக்குன்னு ஃபோட்டோவை மறைச்சி வச்சிடறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, யாரோ ஏதோ உங்கள்கிட்ட வந்து கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறது உங்கள் வேலையா, அதெல்லாம் எதுவும் கொடுக்கல, சும்மா வந்துட்டு ரிசப்ஷனுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு டியூட்டிக்கு போகணுமா, டாக்டர் வேறு டைம் ஆகிடுச்சு, அதான் என்கிட்ட வந்துட்டு பணம் கொடுத்துட்டு போனாங்க, வேறு எதுவும் இல்லை, அனன்யா கொடுக்குறதுக்கு தான் கிஃப்ட்டு, வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல, ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. ஆமாம் பொழுதன்னைக்கு என்னையே வாட்ச் பண்ணிட்டாலேங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுற. அவர் போனதுக்கப்புறம் அந்த சைடு வந்துட்டு அன்பரசியை காமிக்கிறாங்க. அண்ணா கொஞ்சமாவது சார்ஜ் ஏறிக்கான்னு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைம்மா இன்னும் ஏறவே இல்லை, நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்ல அன்பு வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஐயோ மொபைல் எது ரிப்பேர் ஆகிடுச்சோ, ஒன்றும் சார்ஜில் வயிறு கோளாறாக இருக்குமா, அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி வந்து தட்டி விட்டாங்கல்ல, அதனால தான் மொபைல் ஏதாவது ரிப்பேர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா இங்கே ஏதாவது வந்துட்டு ஒரு கடை இருக்கானா மொபைல் சரி பண்ணுற கடை அப்படின்னு சொல்ல, இங்கேயே போனீங்கன்னா லாஸ்ட் ஒரு கடை இருக்குது போங்க அப்படின்னு சொல்ல, அன்பரசி வேமா அந்த கடையை பார்த்து கிளம்பிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த சைடு சிவகாமி காமிக்கிறாங்க. ஃபோட்டோவை பார்க்குறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஜானகி வந்துடுறாங்க. வந்ததுமே ஏய் என்னத்தை மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் மறைக்கலையே, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை உன் கையில் ஏதோ இருந்துச்சு, நான் வந்தது உடனே நீ மறைச்ச அப்படின்றாங்க. ஏன் இப்படி இல்லை மாற்றி என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு அந்த ஃபோட்டோ மாதிரி வச்சுருந்தாங்கல்ல, அதை வந்துட்டு கிழிச்சு அங்கிட்டு தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அங்கே ஒரு ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனுக்கு வந்துட்டு காற்றுப்பட்டு பறந்து போய் அங்கிட்டு போயிடுது. அந்த வந்துட்டு ஜானகி வந்துட்டு சரி ஒன்றும் இல்லைல்ல கிளம்பு போ, ரிசப்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சுல போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு வந்துட்டு கோல்மால்தனம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு விஸ்வா ரூமில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அன்பரசி இங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு கேட்க, வந்தா ஆனால் எதுக்கு வந்தானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அன்பரசி பாவம் அதனால தான் மண்டபத்திலே காணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது அன்பு மண்டபத்திலே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி விடு விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா சொல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு பத்மா வந்துடுறாங்க. வந்தது என்ன இன்னும் கிளம்பலையா, இன்னைக்கு நைட்டு உனக்கு ரிசப்ஷன், அது கூட என்ன யாவகலையா அப்படின்னு சொல்ல மஞ்சு வெளியில் போயிடுறாங்க. இங்கே பாரு கௌசி, அவளை கண்டபடி யோசிக்காம டக்குன்னு கிளம்ப சொல்லு, அது மட்டும் கிடையாது, இனிமே வந்துட்டு அந்த அன்பரசி பற்றியே நினைக்கவே கூடாது, இனிமே காலம் பூரா அனன்யா கூட தான் வாழணும், அதை அவங்ககிட்ட சொல்லி புரியவை அப்படின்னு சொல்ல, அது வந்து அத்தை அப்படின்றாங்க. இவன் தான் சின்ன பைய மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தானே, நீயும் சேர்த்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, கிளம்புங்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு, இங்கே பாரு விஸ்வா நான் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு இனிமேல் உன் லைஃப்பில் அனன்யா மட்டும்தான், அவன் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ்கிற வழியை பாரு, அந்த அனாத கழுதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறது உங்களோட பர்சனல், ஆனால் கல்யாணன்றது 2 குடும்பத்தோட கனவு, 2 பேரோட வாழ்க்கை, உன் லைஃபுக்காண்டி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்னோட எதிர்காலத்துக்காண்டி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவள் கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை இன்னைக்கு எடுத்துக்காத, அந்த பொண்ணு உனக்கு சரியாக வரமாட்டா, அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன், கிளம்பி வாங்க, இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன், நாளை காலையில் கல்யாணம், அதை மட்டும் மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. விஸ்வா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சைடு சிவகாமியை அவங்க அம்மாவே காமிக்கிறாங்க. அப்பா ஃபோன் போட்டு அவள் இறந்துட்டாளன்னு சொல்லி கேளுமா அப்படின்னு சொல்ல கரெக்டாக வந்துட்டு அவங்க அப்பாவும் கால் பண்ணுறாங்க. என்னாச்சுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு இழுத்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறாங்க. அந்த ரவுடிங்க ஓடி போய் நின்றுட்டு, இப்போ என்ன பண்ணுறது, அவளை வேற தூக்கிட்டு போயிட்டானே, அவன் யார் என்ன கூட அவனை பற்றி தெரியல, சரி விடு, அவன் தான் செத்து போயிட்டானா, அண்ணன் கால் பண்ணி இங்கே நடந்ததெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியோட அப்பா கால் பண்ணி இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. டேய் மரமண்டைங்களா, யார் அவன் எதுக்கூட தூக்கிட்டு போனா அப்படின்னு சொல்ல, எதுக்கும் கவலைப்பட அவ செத்து போயிட்டா, நாங்க அடிச்ச அடியில அவளுக்கு உசுரே கிடையாது, எரிக்க போற டயத்துல தான் அவன் எந்த தூக்கிட்டு போனா, கண்டிப்பா நான் சொல்றேன் செத்து போயிட்டா, ஆனா அவ மகளை பத்தின டீட்டெயில சொல்லவே இல்லை, அவ ஃபோன் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதை வச்சு நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அதை அப்படியே இவங்க கிட்ட சொல்றாங்க. நல்ல வேலைக்கு இந்த நல்ல நியூஸ் ஏதாவது சொன்னியே பரவாயில்ல, ஆனா என்ன அவங்க மக தான் வந்துட்டு கிடைக்கல அப்படின்றாங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோன் இருக்குல்ல அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அது வந்துட்டு அம்மா அனன்யா கல்யாணத்தன்னைக்கு இது அவளுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட்டுமா, நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு
இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த சைடு அன்பரசி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கடைக்கு போனால் பூட்டி கிடக்கு. அங்கே வந்து விசாரிக்கிறாங்க, வேறு எது கடை இருக்கா அப்படின்னு கேட்க, இங்கே கடை இல்லை, 2 தெருவு தள்ளி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அன்பரசி விறுவிறுன்னு அந்த கடையை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த நர்ஸ் லேடி இருக்காங்கல்ல, அவங்க அன்பு ரோட்டில் போகிறத பார்த்துடுறாங்க. விறுவிறுன்னு அன்பரசி பின்னாடியே போகிறாங்க. அன்பு அன்பு அன்பரசி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அன்பு அதை கவனிக்காமல் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.